எல்லாருக்கும் வணக்கம். பிறவி சித்தர்கள் யார்? இதுதான் தலைப்பு. அது என்னையா பிறவி சித்தர்கள்? ஒரு குழந்தை பிறக்கும் போதே சித்தரா பிறக்குமா? இதெல்லாம் என்ன தலைப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். பிறவி சித்தர்கள்லாம் குழந்தை பிறக்கும் போதே அது சித்தரா ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் நினைக்கிறது இல்லை, அந்த குழந்தையும் நினைக்கிறது இல்லை. ஆனால் அறிவியல் விதிப்படி, அதாவது அறிவியல் கூற்றுப்படி, அதாவது ஜோதிடம் நமக்கு கற்றுத்தந்த கலை பிரகாரம் பார்த்தா, அந்த கிரகங்கள், சில கிரகங்கள் அமைப்புல குழந்தைகள் பிறக்கும் போதே, ஓகேவா, அந்த குழந்தைகளுக்கு அப்ப விவரம் தெரியாது, ஓகேவா, அதுக்கான தசாபுத்தி வருகிற காலகட்டத்துல நிச்சயமா சித்தர் மனநிலையை ஏற்கும், சித்தர்களாவே அவர்களை ஆக்கும் அந்த தசாபுத்தி வரும்போது. இது உண்மைதான். ஆனா அது பிறவி சித்தர்கள் அப்படின்ற மாதிரி ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த காலகட்டத்திலும், ஓகேவா, அதாவது விளையும் பயிர் மொழியிலே தெரியும்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பிற்காலத்துல பெரிய அரசியல்வாதி ஆகிறவன் சின்ன வயசுலயே அதுக்கான வேலைகள்ல அந்த குழந்தை பருவத்தில இருந்தே 4 பேரை கூட்டி வச்சுட்டு பேசுறது, அவங்களை டாமினேட் பண்றது, அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வோம். அதே மாதிரிதான் சித்தர்கள் மனநிலையில ஒரு குழந்தை பிறகுது, பிற்காலத்துல சித்தர்கள் ஆக போகுது அப்படின்னா, பிறவியில இருந்தே அந்த குணங்கள் அவர்கள்ட்ட இருக்கும்னா இருக்கும், நிச்சயமா இருக்கும். அது நம்ம நடைமுறை வாழ்க்கையில வேற வேற மாதிரி அதுக்கான பார்வையை நம்ம அப்ளை பண்ணுவோம் ஆக்சுவலா. சோ ஒரு குழந்தை பிறகுது, எழுந்து நடக்குது, சின்ன சின்ன குழந்தைங்களோட விளையாடும் போது கூட பாத்தீங்கன்னா, அப்பவே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட விளையாடினாலும், எந்த செய்கை செய்தாலும் தனக்குன்னு ஒரு பிரைவேசி அல்லது ஒரு ஐசோலேட்டட் மைண்ட் செட்டை அந்த குழந்தைக்கே தெரியாது. ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் அனைவரும் கண்டுபிடிக்க முடியாது. சில நேரங்களில் பேரண்ட்ஸ் சொல்லலாம், எப்ப பார்த்தா எல்லாரும் கூடி விளையாடுற மாதிரியே இருக்கு, அப்புறம் பார்த்தா தனியா உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் தான் அதுக்கான இண்டிகேஷன்ஸ், ஓகேவா. சோ இந்த மாதிரி உட்கார்ந்து எல்லா குழந்தையும் பின்னாடி சித்தர்கள் ஆயிடுதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு சில இண்டிகேஷன்ஸ் இது இந்த மாதிரி ஆரம்பிக்கும். ஒரு காலேஜ் பீரியட்ல பாத்தீங்கன்னா, கல்லூரி காலங்கள்ல திடீர்னு போய் கிரவுண்ட்ல தனியா உட்காந்துருப்பாங்க, ஒரு மாதிரி அப்செட்டா உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மனநிலை இயற்கையிலே வரும். இதே பிற்காலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு மத்தியம ஏஜ்ல குடும்பம் ஊட்டி வேலை, பொருளாதாரம் எல்லாத்தையும் பார்க்கும்போது மனிதர்கள் மேல ஏதோ ஒரு விதத்துல நம்பிக்கையை படிப்படியா இழக்கும். இதுக்கான இண்டிகேஷன்ஸ் தான் இப்ப நான் சொன்னது எல்லாமே. குழந்தை, பள்ளி பருவம், கல்லூரி பருவம் எல்லாமே மனிதர்கள் மேல நம்பிக்கையை இழப்பாங்க. ஒரு மத்தியம வயசுல நம்பிக்கை இழக்கும் போது இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம எங்கேயாவது துறவரம் போயிடலாம் போட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். இன்னும் லேட்டர் பீரியட் பாத்தீங்கன்னா, ஒரு 50-60 வயசை தாண்டும் போது நிச்சயமா அவங்க ஸ்லோவா ஒரு கோயிலை நோக்கியோ இல்ல ஒரு காட்டு சித்தர்கள் மனநிலையை நோக்கியோ நகர்வாங்க. அதை நோக்கி அதுக்கான ஸ்டெப்பையும் எடுப்பாங்க. அவங்களுக்கான பிராப்தம் கரெக்டா கிரக அமைப்புகள் இருக்கிற பட்சத்துல அவங்க அதை கம்ப்ளீட்டா அந்த ஸ்டெப் எடுத்துருவாங்க. அதாவது சித்தராவே மாறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா பாத்தீங்கன்னா சனியோட லக்கணங்களான, அதாவது மகரம் கும்ப லக்கணத்துல சனி கேது சேர்ந்து அமரும் பொழுது எந்த சுபர் தொடர்பும் இல்லாம, குரு தொடர்பு, பௌர்ணமி சந்திரன், ஓகேவா, சுக்கிரன், இந்த மாதிரி தொடர்புகள் இல்லாத பட்சத்துல அவர்கள் பிறக்கப்பட்டால் என்றாவது ஒரு நாள் அவர்கள் சித்தர் மனநிலையை அடைவார்கள், சித்தர்களை நோக்கி போவார்கள். பிராப்தம் இருந்துச்சுன்னா அவர்களே சித்தராகவே மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது துறவரம் போவார்கள். நன்றி, வணக்கம்.